கழுதை பிலேயாமோட மதிகேட்டை உணர்த்துச்சு. யோனாவின் மதிகேட்டை மீன் மூலமாக யோனான் உணர்ந்து கொண்டான். யோனா தேவ கட்டளைக்கு விரோதமாக செயல்பட துணிந்து அவன் என்ன செய்றான்? பிரயாணப்பட்டு போன போது கடலில் தூக்கி எறியப்பட்டான். மீனின் வயிற்றுக்குள்ளாக இருந்து அவன் தேவனை நோக்கி செபித்தான். அவனுடைய நிலையை உணர்ந்து கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவன் இயற்கையின் மூலமாக, மிருக ஜீவன்கள் மூலமாக அநேக நம்முடைய பாவங்களை நாம் வழிமாறி செல்லும் பொழுது நமக்கு உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார். இயற்கையில் இருந்தோம், உயிரினங்களுடைய வாழ்க்கையில் இருந்தோம் பாடங்களை படித்துக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? பரிதானத்தினால் பார்வையுள்ள குருடனாக பிலேயாம் இருந்தது போல பணம் இந்த உலகத்தில் பாவம் செய்ய வைக்கிறதுக்காக நம்முடைய கண்ணை மறைக்குதா? உங்களுக்கும் எனக்கும் தேவனோடு உள்ள உறவு எப்படி இருக்குது? நம்மை நாமே அலசி ஆராய்ந்து யோசித்து பார்ப்போம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் இந்தந்த காரியங்கள் எல்லாம் இன்னும் குருடனாக இருக்கிறேனா? என்னுடைய அறியாமை இருள் அகல எனக்கு உதவி செய்யுங்க. தீமோத்தேயு புத்தகத்தில் பவுல் சொல்றாருல, சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். நம்முடைய பாவங்கள் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறதா? கண் திறக்கப்பட்டவர்களாக தேவனோடு நல்ல உறவில் இருக்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்மை நாமே அர்ப்பணிப்போம். தேவன் அருளக்கூடிய திறக்கப்பட்ட கண்களை பெற்றுக்கொள்ள அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம்.